ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் ட்ரோல். ஆமாங்க, நம்ம எத்தனையோ விதவிதமான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருக்கோம். ஆனா இந்த வீடியோல நம்ம பார்க்க போற அட்வர்டைஸ்மெண்ட் வித்தியாசமா இருக்கும். அதுக்காகத்தான் இதை ட்ரோல் பண்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம அந்த லைக் பட்டனை ஒரு தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு என்னென்னலாம் நம்ம செய்ய காத்திருக்காங்களோ. சைனா படமா ஜப்பானா மூவி மாதிரி இருக்கு. ஓ சார்க்டா, ஐயோ கண்டிப்பா ஏதோ ஹீரோயிசம் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு காப்பாத்துறதுக்கு ஏதாவது பண்ணுவான். இன்டர்நேஷனல் மூவி மாதிரி இருக்கு. கண்டிப்பா வந்து அந்த சார்க்கு அந்த பொண்ணை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி பண்ணி காப்பாத்திடுவான்னு நினைக்கிறேன். என்னடா தண்ணியில உட்காருது? என்னடா தண்ணியில உட்காந்தோடனே தண்ணி பூரா வந்து அப்படியே வந்து உறிஞ்சிருச்சு. இன்னும் காட்டுது. மக்களே, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுது? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி எனக்கு புரிஞ்சதை வர அந்த பையன் வந்து கத்தி எடுத்து கொடுத்து அந்த ஷார்க்கு கொன்று அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த பொண்ணு அதெல்லாம் தேவையில்லை, என்கிட்ட ஒரு அதோட பெரிய வெப்பன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில நைஸா உட்காருது. உட்கார்ந்தவொடனே அந்த பொண்ணு அப்படியே வந்து அந்த தண்ணியை பூரா உறிஞ்சிருது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களோட சானிட்டரி நாப்கினுக்கு தான் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட். நம்ம சானிட்டரி நாப்கின் விளம்பரம் எத்தனையோ நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னம்னா, இத்தனை ஹவர்ஸ் வந்து லிக்விடை வந்து தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப அபாரமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல்ல உள்ள எல்லா தண்ணியுமே வந்து அந்த சானிட்டரி நாப்கின் வந்து உறிஞ்சிருமா. அந்த அளவுக்கு அந்த சானிட்டரி நாப்கின் வந்து அவ்வளவு வித்தியாசமா தயாரிச்சிருக்காங்களா. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. டேய், எப்படி இவ்வளவு கிரியேட்டிவா இவ்வளவு திங்க் பண்ற மாதிரி நீங்களாம் வந்து இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியலங்க. பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு பண்ணலாம். ஆனா ஒரு கடல் தண்ணியே ஃபுல்லா வந்து உறிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன். பட் பரவாயில்ல, மக்கள் இதை வந்து வித்தியாசமா கவனிச்சு இந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் தான் நான் நம்புறேன். எப்படியெல்லாம் யோசிச்சு எப்படியெல்லாம் கிரியேட்டிவா பண்றாங்க, பா சான்ஸே இல்லை. இந்த சைனாக்காரனுக்கு மூக்கு தான் சப்பையா இருக்கா தவிர மூளை ஷார்ப்பா இருக்குங்க. அடுத்தது போவோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. அடிச்சுக்கோ, அடி அடி. டேய், ஒரு டிவி சொல்ல இந்த அடிக்கிறாங்க, எவனுமே தடுத்துன்னு பாட்டு கொடுக்குறாங்க. பிகேசி பிரைட் அதிகமா உழைக்கும், பத்திரமா பாத்துக்கோங்க. நான் கூட அடிச்சு கலைஞர் டிவிக்கு தான் அந்த வாழ்ந்து காட்டும் அந்த எபிசோடுக்கு தான் வந்து பயங்கரமா விளம்பரம் பண்ணுவாங்கன்னு கடைசியில பார்த்தோம்னா அவங்க செருப்பை மாத்தி அடிச்சுக்கிறாங்க பாருங்க. அந்த செருப்புக்கு பயங்கரமா உழைக்கும், பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த விகேசி பிரேட் செருப்புக்கு விளம்பரம் போட்டுருக்காங்களா. இது நம்ம பசங்க தான் யாரோ பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த விகேசி பிரேட் எல்லாம் பண்ணிருக்காது. எவ்வளவு தெளிவா வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. உண்மையிலே சூப்பர்ரா. எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க. என்ன பண்றாங்க? எடுத்து கொள்ளையடிக்க போறீங்களா வீட்டுக்குள்ள? அசால்ட்டா வந்து பேக்கை தூக்கிட்டு போறான். எவனும் கேட்கலையாடா, சிசிடிவி வேற இருக்கு. புடிச்சாங்கடா. சூப்பரா சூப்பரா பாடுறா. என்னடா காமிக்கிறாங்க பாவிக்கலாம். நான் சிசிடிவி கேமரா இருக்கு, எப்படியோ திருடனை பிடிச்சிட்டாங்க, உள்ளுக்கு இருந்து ஏதோ ஒரு பணத்தை தான் எடுத்து காமிக்க போறாங்கன்னு பார்த்தா விளம்பரமே அந்த சிசிடிவி கேமராவுக்கு தான். இவங்க என்ன ரகம்னு தெரியலையே. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்க்கு நிறைய ஏஜென்சி இருக்கு, அவங்க எல்லாம் இனிமேல் தேவையில்ல, நம்ம பசங்களே போதும். எவ்வளவு தெளிவா வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து திருடிட்டு போற மாதிரியும் அந்த பேக்குள்ள இருந்து ஏதோ பணத்தை தான் எடுத்து வந்து நாங்க பிடிச்சிட்டோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்கன்னு பார்த்தா கடைசியில விளம்பரமே அந்த சிசிடிவி கேமராவுக்கு தான். இதுதான் வந்து பிரெயினை 100% யூஸ் பண்றது அப்படிங்கிறதா. என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து அருமையான அட்வர்டைஸ்மெண்ட்ரா. எந்த செலவு இல்லாம ஈஸியா பண்ற அட்வர்டைஸ்மெண்ட். நல்ல வேலை மூஞ்சியை காமிக்கல. எதுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போறாங்க பாருங்க. முடி இல்லாட்டாலும் பரவாயில்ல, பொண்ணுக்கு நாங்க முடிய வச்சு கவர் பண்ணி சூப்பர் பொண்ணா வந்து மேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடும். முன்னாடி முகத்துக்கு தான் மேக்கப் போட்டு வந்து பொண்ணுங்க மறைச்சாங்க, இப்ப முடிக்குமே கொண்டு வந்துட்டீங்களா. நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்ரா. இனிமேல் நீங்க பொண்ணு பார்க்க போனீங்கன்னா முடியமே இழுத்து பாருங்க. அடி விழுந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில இருந்து தப்பிச்சுக்கலாம். ட்ரெஸ் போடாம பிங்கோ, லேசு, குர்குரே, இந்த இதெல்லாம்
சேர்த்து வச்சு அப்படியே ட்ரெஸ்ஸை தைச்சிருச்சு. பா, ஃபேஷனுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் ஆச்சு, ப்ராடக்ட்டுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிடுச்சுடா. சூப்பர் சூப்பர். எங்க இருந்து தான் இப்படி எல்லாம் கிரியேட்டிவா ட்ரை பண்றாங்கன்னே தெரியல. பேப்பர்ல வேட்டியா? ஆமா, துணி வாங்குறதுன்னா எவ்வளவு செலவு, அதை தைக்க கூலி செலவு, அழுக்கானா சோப்பு செலவு. அந்த பொண்ணு வந்து தன்னோட ஃபேஷன் நாலேஜை வச்சு இருக்கிற லேஸ் டிப்ஸ் எல்லாம் வாங்கி தின்றுக்கும்ல, அதை வச்சே ஒரு ட்ரெஸ் தச்சு எவ்வளவு அழகா வந்து ஃபேஷன் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிச்சு பாருங்க. இந்த சிப்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்மா ஆச்சு, சேம் டைம் கிரியேட்டிவா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருச்சுங்க. இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். உண்மையிலே சூப்பர். இதுவும் மூளை 100% யூஸ் பண்ணிருக்குன்னு தான் சொல்லலாம். என்னடா ஃபிளைட் வந்து பில்டிங் அடிச்சு నాగార్జున సిమెంట్ ప్రతి సౌదంలో మనగాడై నిలుస్తుంది. என்ன ஒரு பிரில்லியன்ட்டுங்க. அதாவது அந்த பில்டிங்கை வந்து அதான் யூஎஸ் பில்டிங்கை வந்து அந்த ஏரோப்ளைன் இடிச்சு தகர்த்து பயங்கர அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதை வந்து ஒரு கிரியேட்டிவா ஒரு அட்வர்டைஸ்மெண்டாவே மாத்திட்டாங்க. எப்படின்னா அந்த பில்டிங்கை போய் அந்த பிளைட் இடிக்குதான், இடிச்சு அதால தகர்க்க முடியல, அப்படியே சைட்ல ஓரங்கட்டி போகுதான். எவ்வளவு ஒரு பிரில்லியன்ட். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நாகார்ஜுனா சிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி செம ஃபன் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து பாலையா சிமெண்ட்னு வச்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா அவர் படத்துல தான் இந்த லாஜிக்கலா மேஜிக்கெல்லாம் நடக்கும். எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க. ஓகே நண்பர்களே, உண்மையிலே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பத்தின வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து உண்மையிலே எக்ஸைட்மெண்டா இருந்தது அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் அடுத்து எதை பத்தி வீடியோ போடலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.